ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், பெண்கள் வணங்குறதுல ஒரு முக்கியமான கடைபிடிக்கிறதுல ஒரு முக்கியமான விரதம் வரலட்சுமி நோன்பு. ஸோ ஆனால் இந்த நோன்பு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கெல்லாம் தெரியாது. இன்னொரு ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஒரு வரலட்சுமி நோன்பு யாரெல்லாம் இருக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் சார்? பொதுவாகவே வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வரலட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரத முறை மேற்கொண்டு நிறைய பேர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம நிறைய முறை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை. தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அமைஞ்ச கணவன் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, அதே மாதிரி தனக்கு கிடைச்ச மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறது நீண்ட மாங்கல்ய பாக்கியமாக அமையணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகபட்ச ஆசையோடு ஓசையே இல்லாமல் நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. விறுவிறுப்பாக செயல்படுறோம், சுறுசுறுப்பாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட விரத முறைகளோடு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நோன்பு இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது அற்புதமான விஷயமா வந்துட்டு இருக்குது. இந்த வரலட்சுமி நோன்பு வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்து எந்த ஒரு சாப்பாடு ஆகாரம் சாப்பிடாமல் வெறுமனே பச்சை தண்ணி அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மாலை நேரத்தில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது அந்த விரத முறைகளை நீக்கக்கூடியது, விரத முறைகளை முடிச்சுக்கக்கூடிய வழக்கத்தை சுமங்கலி பெண்கள் மிக மிக முக்கியமாக உன்னதமாக கையாளுகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு தன்னுடைய மாங்கல்யம் நிலைச்சி இருக்கணும், அதே மாதிரி தன்னுடைய மன்னவன் அப்படிங்கிறது என்னவனாக இருக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய மன்னவன் உன்னவனாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வெறுமனே விரதம் அப்படிங்கிறதுக்கு மேலே விபரமான வகையில் அந்த மாங்கல்ய சம்மந்தப்பட்ட நமஸ்காரம் அந்த அன்னைக்கு, அதாவது இந்த வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி நோன்பு என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில் ஏதாவது ஒரு தெய்வ சன்னதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் வர முடியும் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு வரக்கூடிய அந்த நாளில் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் குலதெய்வத்தை நம்ம மனசுக்குள்ளே நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ கோயிலுக்கு தெய்வ சன்னதிக்கு தாராளமாக சென்று காலை நேரத்திலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், வேண்டுதல் வச்சுக்கணும். வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளில் காலை நேரத்திலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த சிறு அர்ச்சனைகள் மூலமாக ஓய்ந்து அதற்கு மேலே அதே கணவர் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாக ஒரு நோன்பாக வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு அமையுது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் காலை நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது தெய்வ சன்னதிக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், தெய்வ நமஸ்காரம் பண்ணுறோம், தெய்வ சன்னதியில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த கோயிலாக இருந்தாலும் வரலட்சுமி நோன்பு அன்று அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமத்தை வாங்கி நம்ம நெத்தியில் வச்சுக்கிறோம் இல்லையா, அப்படி வைக்கும் பொழுது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமத்தை உங்களுடைய மாங்கல்யத்தில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை. மொங்கான்னு விரதம் இருக்கிறோம், முக்கியமான விஷயத்தை நமக்கு கடைப்பிடிக்க தெரியாமல் கைவிட்டுறோம் அப்படிங்கிறத உண்மை. காலம் முழுவதும் உங்களுடைய கணவர் உங்களோடு கைகோர்த்து வரணும் அப்படின்னா கணவரால் கட்டப்பட்ட அந்த மாங்கல்யத்திற்கு, அதாவது திரு மாங்கல்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாங்கல்யத்திற்கு இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய அந்த நாளில் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாங்கல்யத்திற்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் பொழுது எல்லா பெண்களுமே நம்ம மாங்கல்யம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த மாங்கல்யத்துக்கு இந்த மாதிரியான மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது கொஞ்சம் மறைவாக திரும்பி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி திரும்பி வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு கணவர் வீட்டு குலதெய்வத்தையே நினச்சிக்கணும், உங்களுடைய குலதெய்வத்தையே நினச்சி திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அந்த ஊருக்குள்ளே உங்களுடைய குடும்பம் பெருமையாக அல்லது பிரமல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு சூழலை அருமையாக கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையாக வரலட்சுமி பிரார்த்தனை அமையும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் கணவருக்காக கடுமையான விரதமெல்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே கணவரை பற்றி பெருமையாக பேசாமல் இருப்பாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை.
அதே மாதிரி தன்னுடைய குடும்பம் சுபமாக நலமாக இருக்கணும், தன்னுடைய கணவர் அதை விட நலமாக இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருப்பாங்க. ஆனால் அந்த கணவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் தேவையில்லாத அசுப வார்த்தைகள் பேசக்கூடிய சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அந்த அசுப வார்த்தைகளை எல்லாம் ஒதுக்கி ஓரளவு நன்மையான வார்த்தைகளை, உண்மையான வார்த்தைகளை, பெருமையான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தணும். அப்படின்னா வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வெறுமனே வரலட்சுமி நோன்பு மட்டுமல்ல, உங்களுக்கு வரம் தரக்கூடிய ஒரு நோன்பாக, வரம் தரக்கூடிய விரதமாக, மாங்கல்ய வரம் தரக்கூடிய விரதமாக, மாங்கல்ய வரம் தரக்கூடிய நோன்பு அப்படிங்கிறது இந்த வரலட்சுமி நோன்பு அமையுது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி அநேகமான சுமங்கலி பெண்கள் வந்து இதே வரலட்சுமி நோன்பு வரக்கூடிய இந்த நாளில் வந்து, இந்த சிறப்பான நாளில் நிறைய பேருக்கு வந்து ஜாக்கெட் சம்மந்தப்பட்ட, ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட துணிமணிகளை வந்து தானமாக கொடுக்கறது, மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுக்கறது வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. அது நன்மையான விஷயம்தான். ப்ளவுஸ் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட மற்றவங்க கிட்ட, பெற்றவங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட, கட்டிய கணவன் கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குவது அதை விட முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விரதம் பூரணமான ஒரு வரம் தரும், அருளை பெறும் அப்படிங்கிறது அனுகிரகமான உண்மை. சார், ஒரு வரலட்சுமி நோம்பில் அவங்க காலையில் இருந்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம தாலி கயிறு மாற்றுறது இல்லை தாலியில் ஏதாவது மாற்றுறது பண்ணலாமா சார்? பொதுவாகவே வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான நாளில் வந்து திருமாங்கல்யத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் சாத்துவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி அந்த திருமாங்கல்யம் மறுமாங்கல்யமாக அமையாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற திருமாங்கல்யத்தை வந்து நீங்களே வந்து மாற்றி போட்டுக்கிறது. அதாவது திருமாங்கல்யத்திற்கு மறுமாங்கல்யம் அப்படிங்கிறத விட புது மாங்கல்யம் அணியக்கூடிய வழக்கத்தை வந்து அநேகம் பேர் வரலட்சுமி நாள் அன்றைக்கு, அதாவது வரலட்சுமி நோன்பு என்று கடைப்பிடிக்கிறாங்க. அது நன்மையான விஷயம்தான். அது தாராளமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் இந்த மாதிரியான வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய, விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் கணவர் அருகில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான திருமாங்கல்ய சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் யாருமே படுக்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக கவனமாக கையாளணும். சார், ஒரு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம என்ன தானம் கொடுக்கணும், அன்னைக்கு தாலி மாத்திரப்ப என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.